என்னுடைய சொந்த கிராமம் தான் இது. இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது ரோடு. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் பேக் வந்து போட்ட சிமெண்ட் ரோடு. அதுக்கப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகி மழை பெஞ்சாலும் சரி ரொம்ப மோசமாக இருந்தது. சரி நம்ம இதை சரி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ் போய் கேட்டேன். அங்கே போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபண்ட் இல்லை, ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னாங்க. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு போயிட்டு கேட்டேன். 2021 கேட்டேன். இன்னும் அது வந்து அலோகேட் ஆகல ஃபண்டு. அந்த நியூ பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இடைக்கால பட்ஜெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லைன்னாங்க. சரி ஃபைனலாக வந்து நானே வந்து என்னுடைய சொந்த காசில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ கேட்டதுக்கு வந்து அவங்க நீங்கள் கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும், நாங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷன் வச்சு தான் போட முடியும், நீங்களா எடுத்தவங்க ஒருத்தவங்க எதுவும் போட முடியாது, அதனால் நீங்கள் வந்து ஒரு கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னாங்க. ஏன் சார் நான் என்னுடைய சொந்த காசில் போகிறதுக்கு நானே இன்ஜினியர் கூட அலோகேட் பண்ணுறோம், நீங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷனோட நான் அதோட நல்லா சூப்பராக நான் போட்டு நல்ல குவான்டிட்டியோட போட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அதெல்லாம் போட முடியாது, பர்மிஷனும் தர முடியாது, நீங்கள் வந்து கலெக்டரை நீங்கள் கேட்டுங்க, அவர் கொடுத்தாருன்னா நாங்கள் வந்து எஸ்டிமேஷன் போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கலெக்டருக்கு நான் ஒரு மனு எழுதி கொடுத்தேன். அவர் பார்த்தீங்கன்னா மோகன், விழுப்புரம் கலெக்டர். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் மனு எழுதி நான் பிடிஓ ஆஃபீஸ்லேயே கொடுத்த மனு வந்து என்னாச்சுன்னு தெரியல, அது வந்து போச்சா என்னன்னு தெரியல. அது மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு போயிட்டு கேட்டேன். சார் நான் கொடுத்த மனுக்கு என்ன சார் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அது தெரிலப்பா, அது அங்கே தான் கேட்கணும் அப்படின்னாங்க. சரி நான் வந்து விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் வந்து டிஆர்ஏ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அவர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்டதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டிஆர்டிஏ டிபார்ட்மெண்ட் ஹெட் சோமசுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார் சார், அவர்கிட்ட சொல்லி நம்ம கலெக்டர் சார் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பித்து ரோடு போட்டு முடிச்சு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.